Hi babes, welcome back to my channel Drama Love Shifa. My Golden Blood episode 3. லாஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. அதில் நடந்த அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கு தாங்க அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அப்போ மார்க் கேட்குறான், உனக்கு உண்மையாலுமே ஓகேவா என் கூட இங்கே வந்து தங்குறதுக்கு அப்படின்னு கேட்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தப்பிக்க போகும்போது ஒரு ஆன்ட்டி தடிக்கு கீழே விழுவாங்கல்ல, அந்த ஆன்ட்டிக்கு அங்கே மருந்து போட்டிருக்காங்க. அப்போ டாங் சொல்கிறான், என்னால் இத்தனை பேருக்கு பிரச்சனை வருதில்ல, ஸோ நான் என்னால் இத்தனை பேருக்கு பிரச்சனை வருதுன்னா இனிமேல் நான் யாருக்கும் இந்த மாதிரி டிஸ்டர்பாக இருக்க விரும்பலை. ஸோ இனிமேல் நான் உன் கூடவே தங்குறேன், எனக்கு 21 வயசு ஆகிற வரைக்கும் நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டு டாங் கிளாக் கால் பண்ணுறான். கால் பண்ணி, டேய் நம்மகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா, எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிச்சின்னு சொல்கிறான். அவள் அப்படியான சந்தோஷமாக கேட்க, ஆமாண்டா, ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா இனிமேல் நான் உன் கூட தங்க முடியாது. எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்கல்ல, அதில் எனக்கு ஒரு ரிசர்ச் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இந்த ரிசர்ச்சில் எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அவங்களே எனக்கு அக்கமெண்டேஷனும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் அங்கே தான் அவங்க கூட போய் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, மிஸ் நுவான் கிட்ட கேட்டியா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் நான் ஆல்ரெடி கேட்டேன்டா, அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நான் போய் அவங்க கூட தங்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, அவன் என்னமோ இன்னும் கேட்க வரான். சரிடா சரி, நான் அப்புறமா அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு டாங்கில் பேசிக்கிட்டே இருக்க அவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். இதெல்லாம் பக்கத்தில் நின்று மார்க் பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ 2 பேரும் மார்க்கோட வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. இந்த வீட்டை நம்ம நிறைய பிஎல் சீரீஸில் பார்த்துருப்போம். உங்களுக்கு எந்த சீரீஸில் இந்த வீடை பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே டாங்க்கு ரொம்ப பயமாக இருக்கு போல், ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே போகிறான். முன்னாடி மார்க் போகிறான்ல, அவனை கூப்பிட்டு, ஒரு நிமிஷம் இரு, இங்கே வேறு யாரும் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறான். இல்லை, நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணேன், இங்கே வேறு எதுவும் ஸ்ட்ரேஞ்சாக இல்லைல்ல அப்படின்னு கேட்குறான். ஸ்ட்ரேஞ்சுனா என்ன அப்படின்னு மார்க் கேட்க, இல்லை வீட்டுக்கு நடுவில் சவப்பெட்டியெல்லாம் எதுவும் வச்சுருக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்குறான். ஏன்னா பழைய மூவிஸ்லலாம் வேம்பயர்ஸ்னால் சவப்பெட்டிக்குள்ளே தான் தூங்கிட்டு இருப்பாங்க, அதை வச்சு கேட்குறான். அதுக்கு மார்க்கு, வேணும்னா நீயே உள்ளே வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, இவன் பயந்துக்கிட்டே மெதுவாக உள்ளே வரான். ஆனால் அந்த வீடு ரொம்ப மாடர்னாக சூப்பராக இருக்குது. அப்போ மார்க் பின்னாடி வந்து, என்ன நீ நினச்ச மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்க, இல்லை நான் நினச்ச மாதிரி கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறான். நீ என்ன நாங்கள் ஹாண்டட் ஹவுஸ்லேயும் காஃபின்லேயும் தூங்குவோன்னு நினச்சி அப்படின்னு கேட்க, படத்துலலாம் அப்படி தானே காட்டுறாங்க அப்படின்னு தாங்க சொல்கிறான். நீங்கள் எப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறீங்க, அதே மாதிரி நாங்களும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டோம், அவ்வளோதான் அப்படின்னு நான் சொல்கிறான். ஆனால் நாங்கள் என்ன மாறினாலும் இந்த வீட்டில் ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம் எப்பயுமே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு என்னமோ சொல்கிறோம். அது என்ன ரூம்னு டாங் கேட்க, அதுதான் ட்ரிபியூட் ரூம்னு சொல்கிறான். அப்படின்னா என்ன அப்படின்னு டாங் பயந்துக்கிட்டே பார்க்க, என் கூட வா அப்படின்னு அவனை மாடிக்கு ஒரு ரூம் கூட்டிகிட்டு போகிறான். நீ சொன்ன மாதிரியே உண்மையிலுமே ரூம் இருக்கா அப்படின்னு தயங்கிக்கிட்டே அவன் உள்ளே வர, மேலே ஒரு அழகான ரூம் இருக்குது. அந்த ரூமை காட்டுறான் அவனுக்கு. இந்த ரூமில் உன் ஸ்டஃப் எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கோ, நீங்கவே தங்கிக்கோ அப்படின்னு சொல்ல, நீயும் நானும், அதாவது வேம்பயரும் ஹெல்பாயும் சேர்ந்து இதே ரூமில் ஒன்றா தங்க போகிறோமா அப்படின்னு அவன் கிண்டலாக கேட்குறான். அப்புறம் 2 பேரும் போய் பெட்டை பார்க்குறாங்க. இங்கே தான் நம்ம 2 பேரும் தூங்க போகிறோமா அப்படின்னு கேட்க, அவன் ஆமான்னு சொல்கிறான். ஆனால் இந்த பெட்டு நம்மளை மாதிரி 2 பேருக்கு பத்தாதே, இது ரொம்ப சின்னதாக இருக்கே அப்படின்னு சொல்ல, யார் சொன்ன நான் இந்த பெட்டில் தூங்க போகிறேன்னு, இந்த ரூம் ஃபுல்லாக உனக்கு தான், நான் இங்கே தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நீ எங்கே தூங்குவ அப்படின்னு அவன் ஆச்சரியமாக கேட்குறான். ஏன் உனக்கு தெரியாதா, வேம்பயர்ஸ்க்கு தூக்கமே கிடையாது, இத்தனை நாளாக என் கூட இருக்க, இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு கிண்டலாக கேட்குறான். நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்க, நான் தூங்கினா எப்படி நைட்டெல்லாம் உன்னை பார்த்துக்க முடியும், உன்னை பார்த்துக்கிறது தானே என்னோட வேலை அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக என்னை பார்த்துக்கிட்டே இருப்பி அப்படின்னு அவன் கேட்க, பின்ன வேற என்ன வேலை எனக்கு, நீ வெறும் பார்க்க மட்டும்தான் செய்வியா, இல்லை நான் தூங்கினதுக்கப்புறம் வந்து என் ரத்தத்தை குடிச்சிருவியா அப்படின்னு கேட்க, நீ தூங்கினதுக்கப்புறம் தான் நான் ரத்தத்தை குடிக்கணுமா, நான் தான் எப்பயுமே உன் பக்கத்தில் இருக்கேனே, எப்போ வேணுமோ அப்போ நான் ரத்தத்தை குடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு அவன் கிண்டலாக சொல்லிட்டு மெதுவாக அவன் பக்கத்தில் வரான். அப்போ மார்க்குக்கு அவனோட வேர்வை துளி முகத்தில் பட்டதுமே உடம்பு சரியாயிடுச்சுல்ல, அந்த ஞாபகம் வருது. அப்போ உன் ஸ்மெல் நல்லா இருக்குன்னு சொன்னால அந்த ஞாபகம் வந்ததுமே இப்போ இவன் டாங் பக்கத்தில் வந்து டாங்கை ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். டாங்கு பயந்துட்டு நிற்கிறான். டாங் அவன் ஒரு மாதிரி பார்க்குறேன்னு தெரிஞ்சதுமே அவன் விலகிடுறான். சரி அவ்வளோதான், நான் வேலை முடிஞ்சிருச்சுல, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு அவனை வெளியே தள்ளி கதவை சாத்திடுறான். அவனோட ஸ்டஃப் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது, எங்கே நம்ம கிட்டாரை காணுமே அப்படின்னு நினைக்கிறான். அப்போ பின்னாடி இருந்து வந்து மார்க்க, இந்த அவன் கிட்டார் அப்படின்னு கொடுக்க இவன் பயந்துடுறான். நீ எப்போ வந்து அப்படின்னு பயந்துக்கிட்டே கேட்குறான். இனிமேல் என்கிட்ட சொல்லாமல் என் பக்கத்தில் வராது, இனிமேல் நீ என் பக்கத்தில் வரும்போதெல்லாம் 1 ஆர்ம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஆர்ம்ஸை வச்சு காட்டுறான். அப்போ மார்க் அவனோட ஆர்ம்ஸை வச்சு, உன்னோட ஆர்ம் டிஸ்டன்ஸா இல்லை என்னோட ஆர்ம் டிஸ்டன்ஸா, ஏன்னா நம்ம 2 பேரும் ஒரே சைஸ் இல்லை அப்படின்னு கிண்டலாக கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இனிமேல் இந்த மாதிரி என்கிட்ட சொல்லாமல் வராது, அதே மாதிரி எனக்கு தெரியாமலும் இந்த ரூம்குள்ளே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் காதில் விழாத மாதிரி அவன் பாட்டுக்கு வெளியே போகிறான். நான் சொன்னதை புரிஞ்சுச்சா இல்லையா அப்படின்னு இவன் கத்திக்கிட்டே இருக்க அவன் அவனோட ரூமுக்கு போயிடுறான்.
அன்னைக்கு நைட்டு டாங்க்கு தூக்கமே வர மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மார்க் இவன் பக்கத்துல வந்து இவன் ஸ்மெல் பண்ணி பார்த்தால, அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. டேய் டாங், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்டா. இவன் வேம்பயரு, இவன் நம்ம நம்பக்கூடாது. எங்க நம்ம தூங்கும்போது நம்மளை வந்து கடிச்சாலும் கடிச்சிடுவான். ஸோ நீ எப்பயுமே ஜாக்கிரதையா உஷாரா இருக்கணும்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மெதுவா எந்திரிக்கிறான். அப்ப அந்த ரூம்ல ஒரு பெயிண்டிங் மூடி வச்சிருக்காங்க. அந்த பெயிண்டிங் கொஞ்சம் ஓப்பன் ஆயிடுது. அது மார்க்கோடைய பழைய பெயிண்டிங் மாதிரி இருக்குது. அதை எந்திரிச்சு போய் பக்கத்துல பார்க்கறான். அந்த கண்ணு இவனையே பார்க்குற மாதிரி இருக்கு. அப்போ இவனுக்கு ஒரு ஐடியா வர, ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் எடுத்துட்டு போய் அந்த கண்ணை மறைக்கிற மாதிரி ஒட்டி விட்டுடுறான். உடனே அவனுக்கு செம்ம சந்தோஷம், ஏதோ பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி நிம்மதியாக தூங்க போயிடுறான். கீழே மார்க் உட்காந்து ஏதோ புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தான் மனுஷங்களுடைய எல்லாமே தெரியல, மனுஷங்க மனசுக்குள்ளே நினைக்கிறேன். பொதுவாக வேம்பயர்ஸ்க்கு மனுஷங்க மனசில் நினைக்கிறது எல்லாமே தெரியும். இந்த சீரீஸ்லேயும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே மேலே தாங்குக்கு கெட்ட கனவு வருது. ஸோ அவனால் சரியாக தூங்க முடியல. அதை கீழே இருக்கிற மார்க்கால் சென்ஸ் பண்ண முடியுது. உடனே அவன் இங்கே தாங்குடைய ரூமுக்கு வந்துடுறான். வந்து மார்க் பக்கத்தில் உட்காந்து மெதுவாக அவன் தலையில் கை வச்சு தடவி கொடுக்குறான். அப்புறம் அவனையும் அறியாமல் மெதுவாக கொஞ்சம் பக்கத்தில் போகிறான். ஆனால் அதுக்குள்ளே அவனுடைய டிஸ்டன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி வந்துடுறான். அப்போ அவன் மார்க்கோடைய அந்த பெயிண்டிங்கில் கண்ணை மறைக்கிற மாதிரி போஸ்டர் ஒட்டி வச்சுருந்தால, அதை பார்த்துட்டு சிரிக்கிறான். அடுத்த நாள் காலையில் மார்க் எந்திரிக்கிறான். எந்திரிச்சதுமே பக்கத்தில் அந்த பெயிண்டிங்கை பார்க்குறான். பெயிண்டிங்கை பார்த்ததுமே எனக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. இன்னொரு விஷயம், அவன் எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு கழுத்தை தான் தொட்டு பார்க்குறான். ஒருவேளை அவன் தூங்கும்போது அவன் கடிச்சு வச்சிட்டானான்னு. எதுவும் கடிச்சு வைக்கல. அப்புறம் திரும்பி பார்த்தா அந்த பெயிண்டிங்கில் இவன் போஸ்டர் ஒட்டியிருந்தால, அந்த போஸ்டர் மேலே கண்ணு வரைஞ்சி விட்டுருக்கான் மார்க். அதை பார்த்தது எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. நம்ம என்ன சொன்னோம், இவனை நம்மளை கேட்காம நம்ம ரூமுக்கு வரக்கூடாதுன்னு தானே சொன்னோம். என்ன தைரியம் இவனுக்கு அப்படின்னு ரொம்ப கடுப்பாக திட்டுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கீழே இறங்கி வரான். அப்போ மார்க் ஆல்ரெடி ரெடி ஆகி எங்கள் கீழே சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். சாரி, சோஃபா கிடையாது, டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அங்கே நிறைய சாப்பாடு வச்சுருக்குது. அதை பார்த்த டாங்குக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்க, நீ வெறும் டொமேட்டோ ஜூஸ் தானே குடிப்ப அப்படின்னு டாங் ஆச்சரியமாக கேட்க, இதெல்லாம் உனக்குன்னு சொல்கிறான். எனக்கா, இது எல்லாமே வா அப்படின்னு அவன் ஆச்சரியமாக கேட்டு வந்து பக்கத்தில் உட்காரான். நீ புதுசாக வந்திருக்கல, அதான் உனக்கு எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு தான் உனக்காக எல்லாம் ஸ்பெஷலாக ரெடி பண்ண அப்படின்னு சொல்ல, டாங்க் உடனே ஒரு டவுட் வருது. என்ன, நீ எனக்கு நிறைய சாப்பிட கொடுத்து என்னை நல்லா குண்டாக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன நீ சாப்பிட்லான்னு பார்க்குறியா அப்படின்னு கிண்டலாக கேட்க, அதுக்கு மார்க் சிரிக்கிறான். சிரிச்சுட்டு, எனக்கு எந்த இடத்துல நல்ல ஃபுட்டு கிடைக்குன்னு தெரியாது. ஸோ ஆன்லைனில் எதுக்கெல்லாம் நல்ல குட் ரிவ்யூஸ் இருக்கும், எதுக்கெல்லாம் மிஷ்லின் ஸ்டார்ஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்து உனக்காக ஆர்டர் பண்ணேன். ஒரு சில ரெஸ்டாரண்ட்டு நானே போய் உனக்காக க்யூவில் நின்று வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு பாரு. ஏன்னா உனக்கு அப்போ தானே என் மேலே நம்பிக்கை வரும், நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன்னு அப்படின்னு சொல்ல, டாங்கும் சந்தோஷமாக சிரிக்கிறான். அப்போ அந்த ஆன்ட்டி அங்கே வராங்க. ஆன்ட்டி இங்கே தான் இருக்காங்க போல். உனக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்கிறான். இல்லை நீயே மார்க் மாதிரி டொமேட்டோ ஜூஸ் குடிக்கிறியா அப்படின்னு ஆன்ட்டி கேட்க, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், வெறும் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ல ஆன்ட்டி தண்ணி எடுக்க போகிறாங்க. அப்போ மார்க் டாங்கை சாப்பிடு அப்படின்னு சைகை காட்ட, உடனே டாங் செம்ம ஹாப்பியாக எடுத்து முதல்ல ஒரு டிஷ் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறான். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த டிஷ்ஷு அப்படின்ட்டு அடுத்த டிஷ் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறான். அதுவும் நல்லா இருக்குது. உண்மையாலுமே நல்லா இருக்கா அப்படின்னு மார்க் கேட்க, வேணா நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாரு அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கல, எங்களுக்கு சாப்பாடுலாம் கிடையாது அப்படின்னு சொல்ல, இது உண்மையாலுமே வேற லெவலில் இருக்குது. நீ கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்கும். என்ன பண்ணுறது, நீ வேம்பேராக போயிட்ட, உன்னால் இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியலையே அப்படின்னு வேணும்னே ஒரு மாதிரி சொல்கிறான். அப்போ இவன் சாப்பிட்றத பார்க்க பார்க்க தாங்குக்கு நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சுல்ல, அது நேற்றா எப்பன்னு தெரியல. அப்போ தாங்க அன்னைக்கு சாப்பிடும்போது கூட இவனுக்கு அந்த சாப்பாடோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் டெம்டிங் ஆகிற மாதிரி இருந்துச்சுல்ல, அதே மாதிரி இப்பயே இவனுக்கு டெம்ட் ஆகுது போல. டாங் எடுத்து ஒரு வாய் சாப்பிட போகிறான். அப்போ மார்க் அவனோட கையை பிடிச்சிக்கிறான். என்ன உனக்கு வேணுமா, இந்தா அப்படின்னு அவனுக்கு கொடுக்க, அந்த சிக்கன் பீஸை மார்க் சாப்பிட்டு பார்க்குறான். மார்க்கால் அந்த டேஸ்ட்டை ஃபீல் பண்ண முடியுது போல். நல்லா இருக்குல்ல அப்படின்னு அதை டாங் கேட்க, இவன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்கான். அடுத்து அவன் வேற ஒரு டிஷ் எடுத்து சாப்பிட போகிறான். ஏதோ நூடுல்ஸ் மாதிரி இருக்குது. அதை அவன் சாப்பிட போகும்போது மறுபடியும் மார்க் அவனோட கையை பிடிக்கிறான். மார்க்குக்கு இப்போ புதுசாக சாப்பாடோட டேஸ்ட் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் வேம்பயர் டைரி, ட்வைலைட் அதெல்லாம் வேம்பயர்ஸால் சும்மா கூட எதுவும் சாப்பிட முடியாது, தண்ணி கூட குடிக்க முடியாது. இங்கே மார்க்கு மறுபடியும் அவனோட கையை பிடிச்சதால, சரி இதெல்லாம் நீ தானே எனக்காக ரெடி பண்ணி வச்சேன், ஸோ இந்த டிஷ்ஷை நான் உனக்கே கொடுக்குறேன் அப்படின்னுட்டு அந்த நூடுல்ஸையும் எடுத்து அவனுக்கே ஊட்டி விட்றான். மார்க்கு அதையும் சாப்பிட்றான். அவன் சாப்பிட்றத பார்த்துட்டு அடுத்த ஒரு டிஷ்ஷை எடுத்து டாங் அவன்கிட்ட நீட்ட, அவன் அதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேபிளில் இருக்க ஒவ்வொரு டிஷ்ஷாக எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு போல். சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் சும்மா உட்காந்துருக்காங்க. அப்போ டாங்கு மார்க்கிட்ட கேட்குறான், இப்படி சும்மாவே உட்காந்துருக்கோமே எந்த வேலையுமே இல்லாமல், எனக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்குது.
ஏன்னா ஆர்ஃபனேஜில் இருக்கும்போதாச்சும் அங்கே நுவான் ஏதாச்சும் வேலை கொடுப்பாங்க, அதை பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் இங்கே ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது, போர் அடிக்குது. இங்கே பக்கத்தில் ஏதாச்சும் மால் இருக்கா? ஏன்னா எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குன்னு சொல்கிறான். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நானே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு கொஞ்சம் கிளாத்ஸ் வேணும். நீ எப்படி போய் எனக்கு போய் துணி வாங்கிட்டு வருவேன்? உனக்கு என் சைஸ் தெரியாதே அப்படின்னு சொல்ல, உடனே மார்க் எந்திரிச்சு தாங்கோடைய பக்கத்தில் போகிறான். ஏய், என்ன பண்ண போற நீ? உனக்கு ஞாபகம் இல்லையா? ஒன் ஆர்ம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு டாங் சொல்ல, கொஞ்சம் பக்கத்தில் வா, உன் சைஸ் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னுட்டு அவன் கை, அவனோட ஹைட்டு, அவனோட ஷோல்டர் எல்லாத்தையும் அளவு எடுத்து ஒவ்வொன்றா அளவு சொல்கிறான். கடைசியில் எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு, உன்னை மெஷர் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது நீ எல்லா இடத்துலையும் என்னை விட ஒரு சைஸ் ஸ்மால் அப்படின்னு சொல்ல, உடனே இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அது எப்படி நான் எல்லாத்துலேயும் உன்னை விட ஸ்மாலுன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்க, ஏன் உனக்கு பார்த்தாலே தெரியலையா அப்படின்னு இவன் கிண்டலாக கேட்குறான். அதுக்கு மேலே டாங்க் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, தலையை குனிஞ்சிட்டு அமைதி ஆயிடுறான் பையன். அடுத்து மார்க் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே டாங் வரான். அப்போ மார்க் சொல்கிறான், என்ன சும்மா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க போறியா? நீ எதுவும் பண்ண போகிறது இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லை, நான் சும்மா வேடிக்கை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் டாங். உனக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக தெரியுதா அப்படின்னு கேட்க, ஆ, இது கொஞ்சம் நல்லா இருக்கே, இதை நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அங்கே இருக்கிற டம்பிள்ஸை எடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறான். ஆனால் அவனுக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அதை பார்த்துட்டு மார்க் அவன் பக்கத்தில் வந்து, இதுக்கு முன்னாடி நீ இதெல்லாம் பண்ணதில்லைல்ல அப்படின்னு கேட்க, அவன் இல்லைன்னு சொல்கிறான். சரி விடு, நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னுட்டு அவனை 2 டம்பிள்ஸையும் கையில் எடுக்க சொல்லிட்டு அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பின்னாடி நின்று அவன் கையை பிடிச்சி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான் மார்க். அவன் சொல்லி கொடுக்குற மாதிரியே டாங்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் இப்போ பண்ணுறது ஒர்க் அவுட் தானே. ஒர்க் அவுட் பண்ணும்போது அவனுக்கு ஸ்வெட் ஆகுது. அவனுடைய வேர்வை ஸ்மெல்லு வர வர இங்கே மார்க்குக்கு என்னமோ மாதிரி ஆகுது. அவனால் டாங் பக்கத்தில் கூட நிற்க முடியல. உடனே இந்த பக்கம் வந்து அவன் ட்ரெட்மில்ல ஓட ஆரம்பிச்சிடுறான். அதை டாங் நோட்டீஸ் பண்ணுறான். ஆனால் அது அவனோட ஸ்மெல்லால் தான் அப்படின்னு அவனுக்கு இன்னும் தெரியாது. சரி அப்படின்ட்டு அவனும் பக்கத்தில் வந்து, அதாவது மார்க் பக்கத்தில் இன்னொரு ட்ரெட்மில் இருக்குது, அதில் அவனும் ஓட ஆரம்பிக்கிறான். டாங்கு ஓட ஓட அவனுக்கு இன்னும் வேர்வை அதிகமாக தானே இருக்கும். அது வந்து மார்க்கை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அவன் வேற ஓட ஓட அவனோட வேர்வையை வேற தொடச்சிட்டு வேலை செய்கிறான். மார்க்கால் அவனுடைய ஃபீலிங்ஸு என்னன்னு தெரியல, அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுக்கு மேலே நம்மளால் முடியாது அப்படின்ற மாதிரி ட்ரெட்மில்ல ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி நின்றுக்கிறான். என்னாச்சு, நீ ஓடலையா அப்படின்னு டாங் இவனை பார்த்து கேட்க, மார்க் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நிற்கிறான். அதுக்கு சாரி, நான் அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன்ல அப்படின்னுட்டு எதுவும் சொல்லாமல் டாங் அங்கேருந்து போயிடுறான். மார்க்கால் அவனோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. டாங் போனதுக்கப்புறம் அவன் மெதுவாக திரும்பி பார்க்குறான். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டாங் அவனோட வேர்வையை தொடச்சிக்கிட்டு இருந்தால அந்த டவல் அங்கே வச்சிருக்குது. அந்த டவல் எடுத்து இவன் கையில் வச்சு ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். அப்போ அந்த இடத்துல மார்க் வந்துடுறான். சரி டாங் வந்துடுறான். நல்ல வேளை இவன் ஸ்மெல் பண்ணி பார்த்ததை அவன் பார்க்கல போல. இல்லை, என்னுடைய ஸ்லிப்பர்ஸ் எங்கேயோ விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னுட்டு அவனோட ஸ்லிப்பர்ஸ் எடுக்க தான் வந்திருக்கான். அப்போ மார்க் அவன் பக்கத்தில் வந்து, இன்னொரு டைம் நீ யூஸ் பண்ண டவலை இந்த மாதிரி இங்கே வைக்காத அப்படின்னு அவன் கையில் கொடுத்துட்டு ஏதோ கோவமாக போகிற மாதிரி மார்க் அங்கேருந்து போயிடுறான். டாங்க்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு இவனுக்கு அப்படின்னுட்டு அந்த டவல் எடுத்து இவன் ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். இவனுக்கு எதுவும் வித்தியாசமாக தெரியல. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா மார்க் எங்கேயோ ரெடியாகி கீழே இறங்கி வரான். அவனை பார்த்துட்டு, எங்கே போகிற நீ? உனக்கு ஏதாச்சும் வேலை இருக்கா அப்படின்னு கேட்க, நான் மெடிக்கல் சென்டருக்கு போகணும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆனால் சாரி, என்னால் உன்னை கூட்டிகிட்டு போக முடியாது, நீ இங்கேருந்து உன்னை பார்த்துக்குவல அப்படின்னு சொல்ல, அவன் சரின்னு சொல்கிறான். ஆன்ட்டி இன்னைக்கு இல்லை இங்கே உன்னை பார்த்துக்கிறதுக்கு, உன்னை எப்படி நாங்கள் தனியாக விட்டுட்டு போகிறது அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி நீ வேணா என் கூட வரியா அப்படின்னு கேட்குறான். உடனே டாங்குக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. உண்மையாக தான் சொல்கிறியா? நீ என்னை கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு நான் ஆச்சரியமாக கேட்க, ஆமாம், ஆனால் நீ என் பக்கத்துலேயே இருக்கணும், நீ ஏற்கனவே சொன்னல அந்த 1 ஆர்ம் டிஸ்டன்ஸ்லேயே நீ இருக்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே டாங் செம்ம ஹாப்பியாக, சரி ஒரு நிமிஷம் இரு, நான் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு மாடிக்கு ஓடி போகிறான். அப்புறம் இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த ஹெல்த் சென்டருக்கு போகிறாங்க. அப்போ டாங்க்கு என்னமோ அங்கே இருக்கிற எல்லாருமே அவனையே பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. உண்மையாலுமே அவங்க இவனை பார்க்குறாங்கல்ல, இவனுக்கு அந்த மாதிரி தோணுதான்னு தெரியல. அவன் தயங்கிக்கிட்டே வர மார்க் திரும்பி, டாங் என்ன பண்ணுறேன், என் பக்கத்தில் வா அப்படின்னு கூப்பிட்டு அவன் கூட வச்சு நடக்க வைக்கிறான். அப்போ அங்கே ஒரு லேடி வராங்க. வந்துட்டு, மார்க் உங்களை மிஸ் தாரா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல, நீ போய் கெஃபேல வெயிட் பண்ணு அப்படின்னு அவன் டாங்க சொல்கிறான். இல்லை மிஸ்டர் டாங்கையும் தான் வர சொன்னாங்க, அவர் இங்கே வந்தது தாராக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, மார்க் எதுவும் சொல்ல மாட்டான். இவங்க 2 பேருமே ஒன்றா சேர்ந்து தாராவை பார்க்க போகிறாங்க. டாங் போய் சோஃபாவில் உட்கார, தாரா வந்து சோஃபாவில் உட்காடுறாங்க. மார்க் மட்டும் ஒரு மரியாதைக்கு உட்காராமல் நின்றுக்கிட்டு இருக்கான் போல. அப்போ தாங்க பார்த்து, கடைசியாக உன்னை நான் மீட் பண்ணிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உன் கையை கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்குறாங்க. என் கையை அப்படின்னு அவன் ஆச்சரியமாக பார்க்குறான். அப்புறம் பக்கத்தில் வந்து அவனோட கையை கொடுக்குறான். அவன் கையை பிடிச்சதுமே இவங்களுக்கு தான் ஸ்பெஷல் பவர் இருக்குல்ல, அவங்க மனசில் இருக்கிறது, அவங்க லைஃப்பில் நடந்தது எல்லா விஷயமே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்போ தாரா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க,
நீ பண்ணது கரெக்டு தான். ஏன்னா என்ன ஒரு பெயிண்டிங் முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்தா நானும் தான் அதோட கண்ணை மறைச்சி வச்சிருவேன் அப்படின்னு சொல்ல, உங்களால் இதெல்லாம் பார்க்க முடியுது அப்படின்னு அவங்க ஆச்சரியமா கேட்க, தேங்க்யூ ஸோ மச் டாங். நீ இத்தனை நாள் ரொம்பவே கஷ்டமா அனுபவிச்சிருப்பல்ல அப்படின்னு கேட்க, இல்லை இல்லை அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது. மிஸ் நுவான் என்னை ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, இன்னும் கொஞ்ச நாள் தான் வெயிட் பண்ணு. இந்த கோல்டன் பிளட் மட்டும் வந்துருச்சுன்னா இந்த உலகத்துல நிம்மதி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மார்க்கை பார்க்குறாங்க. மார்க்கு உன்னை நல்லா பார்த்துக்கிறான்ல, அவனால உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே டாங்குக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. உண்மையாவா அப்படின்னு கேட்க தாரா சிரிக்கிறாங்க. அவன் திருப்பி மார்க்கை பார்த்துட்டு, இன்னொரு டைம் மார்க் ஏதாச்சும் என்கிட்ட பிரச்சனை பண்ணா நான் உடனே அவங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல, தாரா மறுபடியும் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. நீ எங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உனக்கு தெரியாது, ஆனால் எங்களால் உனக்கு பிரச்சனை தான். சாரி உன்னை இந்த மாதிரி ஒரு வேம்பையருடைய பிரச்சனையில் நாங்கள் இன்வால்வ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தாங்க வெளியில் உட்கார வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அவங்க மார்க்கிட்ட மட்டும் தனியாக பேசுகிறாங்க. அப்போ தாரா சொல்கிறாங்க, நான் தாங்க அளவுக்கு ஒரு நல்ல பையனை இவ்வளோ கைண்டான ஹார்ட் இருக்கிறவனை பார்த்ததே கிடையாது. ஆனால் அவன் இந்த அளவுக்கு கைண்டாக இருக்கிறதும் நமக்கு பிரச்சனை தான். ஏன்னா இது அவனுக்கே டேஞ்சர் ஆகும். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு நல்லவனா கைண்டாக இருக்கிறவனை யார் வேணால் ரொம்ப ஈஸியாக ஏமாத்திடலாம், அவங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். என்னதான் அவன்கிட்ட இவ்வளோ பவர்ஃபுல்லான பிளட் இருந்தாலுமா அப்படின்னு மார்க் கேட்குறான். உனக்கு அந்த கோல்டன் பிளட்டோடைய பவர் என்னன்னு தெரியும்ல, ஏன்னா நீ தான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணியிருக்கியே அப்படின்னு தாரா கேட்குறாங்க. இத்தனை நாளாக தாராக்கு தெரியுன்ற விஷயம் மார்க்குக்கு தெரியாது போல. அன்னைக்கு ஹோட்டல் ரூம்லேயே அவன் கையில் வந்த ஒரு சொட்டு ரத்தத்தை மார்க் டேஸ்ட் பண்ணிட்டால, அது இப்போ மார்க்கு ஞாபகம் வர அவன் தாரா கிட்ட சாரி சொல்கிறான். நான் அந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கல அப்படின்னு சொல்ல, நான் இதை ஆல்ரெடி என்னோட விஷனில் பார்த்துட்டேன். அதே நேரத்தில் நீ எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணனு எனக்கு தெரியும். நான் இன்னைக்கு எதுக்கு உன்னை கூப்பிட்டேன்னா, நமக்கு அந்த கோல்டன் பிளட் ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு தெரியும். ஆனால் அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு நமக்கே தெரியாது. ஸோ நீ உன்னால் முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக இரு, அவனை பத்திரமா பார்த்துக்கும். ஆனால் அவனை நீ உன் கூடயே வச்சிருக்கிறது நல்லது தான். ஆனால் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது உனக்கு டேஞ்சரஸாக இருக்கலாம். ஸோ என்ன பண்ணுறதா இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்புறம் 2 பேரும் ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தாங் கேட்குறான், மிஸ் தாராக்கு என்ன வயசாச்சு அப்படின்னு கேட்க, இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது, யாரும் அவங்ககிட்ட கேட்குற அளவுக்கு தைரியமும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப கூலாக கரிஸ்மேட்டிக்காக இருக்காங்க. அவங்க என் கையை ஷேக் பண்ணும்போது அவங்க கை எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு மார்க் சொல்கிறான், இன்னைக்கு மட்டும் தாரா இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி தான் எனக்கு மிஸ் நுவானும், அவங்க இல்லைன்னா நானும் இல்லைன்னு சொல்கிறான். 2 பேரும் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அப்போ மார்க் கேட்குறான், இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாடலான்னு. அதுக்கு நாளைக்கு என்ன நாள் தெரியுமா, மிஸ் நுவானுடைய பர்த்டே, நான் உங்களுக்கு ஒரு பர்த்டே சாங் பாடணும் அப்படின்னு அவனோட கிட்டார் எடுத்துகிட்டு உட்காடுறான். அப்போ அவங்களோட ஆர்ஃபனேஜ் ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறான். நீ ரொம்பவே மிஸ் பண்ணுற போலையே மிஸ் நுவானு அப்படின்னு மார்க் கேட்க, அவள் ஆமான்னு சொல்லிட்டு, சின்ன வயசுலேருந்து மிஸ் நுவான் தான் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சின்ன வயசில் நான் ரொம்ப அழுதுகிட்டே இருப்பேனாம்மா, யாரும் என்னை தூக்க மாட்டாங்க. ஆனால் மிஸ் நுவான் என்னை தூக்குனதும் உடனே நான் அழுகையை நிறுத்திடுவேனாம்மா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் மார்க் ஆச்சரியமாக கேட்டு இருக்கான். என்னால் எங்கள் அம்மாவை அடையாளம் காட்ட முடியாது, ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியும், மிஸ் நுவான் தான் எனக்கு அம்மா மாதிரி அப்படின்னுட்டு அவனோட கிட்டாரை வெளியில் எடுக்கிறான். நாளைக்கு மிஸ் நுவானுக்கு பர்த்டேன்னு சொன்னான்ல, ஸோ மிஸ் நுவானுக்காக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறான். அவன் ஃபோனை முன்னாடி வச்சுட்டு ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு கிட்டார் வச்சுட்டு பாட்டு பாடுறான். அப்போ மார்க்கு போய் அந்த ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு, நீ இப்போ பாடாத, நாளைக்கு போய் ஸ்ட்ரைட்டாக அவங்கள நேர்லேயே பார்த்து பாடு அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற நீ, நாளைக்கு என்ன நீ கூட்டிகிட்டு போவியா அப்படின்னு அவன் சந்தோஷமாக கேட்க, கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்னு மார்க் ஒத்துக்கிறான். அடுத்த நாள் டாங் கூட மார்க்கும் சேர்ந்து அந்த ஆர்ஃபனேஜ்க்கு வராங்க. அந்த குட்டி பசங்கள்லாம் டாங்கை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாக வந்து அவங்ககிட்ட பேசுகிறாங்க. அவன் டாங்க்லா எங்கே அப்படின்னு அந்த பசங்கிட்ட கேட்க, கரெக்டாக டாங்க்லா அங்கே என்ட்ரு ஆகுறான். டாங்க்லா வரும்போதே மார்க் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே தான் வரான். யார் இது அப்படின்னு கேட்க, நான் தான் சொன்னல நான் ஒரு ரிசர்ச்சில் ஒர்க் பண்ணுறேன்னு, அது இவர் கூட தான் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சரி மிஸ் நுவான் எங்கே உள்ளே இருக்காங்களா அப்படின்னு கேட்க, இல்லை அவங்க ஒரு முக்கியமான வேலையாக வெளியில் போயிருக்காங்க, வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் டாங்க்லா மார்க்கை பார்க்குறதே சரியில்லை, அவனுக்கு மார்க் பிடிக்கலன்னு நல்லா தெரியுது. கொஞ்ச நேரம் கழித்து பசங்கள்லாம் அங்கே விளையாடிட்டு இருக்காங்க. மார்க்கும் தாங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்காங்க. அதில் ஒரு பையன் வந்து தாங்கையும் கூட விளையாட கூப்பிட்றான். அப்போ இன்னொரு பையன், ஏன்டா அவனுக்கு தெரியாதா, தாங் விளையாட வரமாட்டான், ஏன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல, அந்த பையன் சரி அப்படின்ட்டு அங்கேருந்து போக போகிறான். அப்போ தாங்க அவனை கூப்பிட்டு, இல்லை எனக்கு இப்போ உடம்பு சரியாயிடுச்சு, நான் விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறான். சரி நீ போய் டாங்க்லாவை கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டு அப்போ அந்த இன்னொரு பையன் கேட்குறான், அந்த இவர் விளையாடுவாரா அப்படின்னு மார்க்கை பார்த்து கேட்க, அவரெல்லாம் விளையாட மாட்டார் அப்படின்னு டாங் சொல்ல வரான். இல்லையே நானும் விளையாடுவேனே அப்படின்னு அவன் ஒத்துக்கிறான்.
அந்த பையன் போனதுக்கப்புறம் டாங் கேட்குறான், நீ எதுக்கு பசங்க கூட விளையாடுறதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னு கேட்க, நீ எப்படியும் போய் விளையாண்டு தோத்து தான் வரப்போற, நீ பசங்க முன்னாடி தோத்துட்டா பார்க்கறதுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும்ல, அதனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வரேன்னு சொன்னேன்னு மார்க் சொல்ல இவன் என்ன சொல்றதுன்னு தெரியாம சிரிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு மார்க் போய் அந்த பசங்க கூட விளையாடுறான். ஆனா அந்த பசங்க மார்க்கை விளையாடவே விட மாட்டாங்க. அப்புறம் அவன் டயர்ட் ஆயிட்டு வந்து ஒரு பெஞ்சில் உட்காந்துறான். சாரி சாரி தப்பா சொல்லிட்டேன், ஏன்னா வேம்பையர்ஸ் டயர்டே ஆக மாட்டாங்க. அப்போ தாங் சொல்கிறான், நான் சின்னதாக இருக்கும்போது எனக்கு பேஸ்கெட் பால் விளையாடணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் மிஸ் நுவான் என்னை எப்பயுமே விளையாட விட மாட்டாங்க. விளையாட விடுறதுன்னு என்னை ஓட கூட விட மாட்டாங்க. ஏன்னா நான் எங்கேயாச்சும் கீழே விழுந்து எனக்கு ரத்தம் வந்துடுன்னு சொல்லி அவங்களுக்கு பயம். என்னை அவங்க அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். என்ன மாதிரி உனக்கு ஏதாவது சின்ன வயசுல ஆசை இருந்திருக்கா அப்படின்னு அவன் மார்க்கை கேட்க, மார்க் அவனுடைய பழைய லைஃப்பை யோசிச்சு பார்க்குறான். அப்போ அங்கே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது, குட்டி ஃப்ரேமும். அதில் யாரோ ஒரு பையன் வீல் சேரில் உட்காந்துருக்கான். அது மார்க் தான் போல. இப்போ மார்க்கோடைய அப்பா அவன் பக்கத்தில் வந்து அவன்கிட்ட பேசிட்டு, இந்த அவன் மெடிசன் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாரு. மார்க்கை பார்த்தாலே தெரியுது அவன் ரொம்ப சிக்காக இருக்கான்னு. அவனுக்கு உடம்பு சரியில்லை போல, அவனால் நடக்க முடியாது போல. அதனால தான் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லேயும் அவனை வீல் சேர்லேயே உட்கார வச்சுருந்தாங்க போல. அன்னைக்கு நைட்டு அவனுக்கு டேப்லெட் போட்டு அவங்க அப்பா படுக்க வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்து ஜீசஸ் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காரு. என் பையனுடைய வழியெல்லாம் போக வைங்க, என் பையனை காப்பாத்துங்க அப்படின்னு அவர் வேண்டிக்கிட்டு இருக்க வெளியில காலிங் பெல் சத்தம் கேட்குது. இவர் வெளியில போய் பார்க்க அங்க தாரா நின்றுகிட்டு இருக்காங்க. ஆனா தாரா யாருன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல. நீங்க தான் டாக்டர் ஜான்சனா, சாரி ஜென்சனா அப்படின்னு கேட்க, ஆமா நான் தான், ஆனா இப்போ என்னுடைய கிளினிக் வச்சிருக்காரு போல இவர், கிளினிக் முடியாச்சு அப்படின்னு சொல்ல, இல்லை நான் உங்களை பார்க்க வரல, உங்கள் பையன் மார்க் ஜென்சனை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, என் பையனா, என் பையனை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் கிடையாது. ஏன்னா என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப நாளாக அவன் பெட்டில் தான் இருக்கான். ஸோ நீங்கள் வேற யாரும் நினச்சிட்டிங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை நான் உங்கள் பையனை பார்க்க தான் வந்திருக்கேன். உங்கள் பையன் இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு நடந்திருக்கும். இதெல்லாம் மார்க் இப்போ டாங் கிட்ட சொல்கிறோம். அன்னைக்கு மட்டும் தாரா வந்து என்னை காப்பாற்றாமல் இருந்திருந்தா நான் கொஞ்ச நாள் தான் வாழ்ந்திருப்பேன். கொஞ்ச நாள் என்ன, ஒரு சில நாள் தான் வாழ்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா மிஸ் தாரா தான் உன்னோட லைஃப் சேவர் அப்படி தானே அப்படின்னு கேட்க அவன் தலையாட்டுறான். நம்ம ரெண்டு பேரோட பாஸ்ட்டும் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்குல்ல. நீ என்ன மாதிரியே சிக்கா இருந்திருக்க, ஆனால் என்ன நீ உண்மையாலுமே சிக்கா இருந்திருக்கு, ஆனால் எல்லாரும் நான் சிக்கா இருக்கேன்னு சொல்லி என்னை நம்ப வச்சுருக்காங்க அப்படின்றான். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதா அப்படின்னு மார்க் கேட்க, இல்லை சொல்லப்போனால் மிஸ் நுவான் என்னை பத்திரமா பார்த்துக்க தானே ட்ரை பண்ணியிருக்காங்க. பாவம் இந்த வேம்பயர் விஷயம்ல அவங்களுக்கு எங்கே தெரிய போகுது அப்படின்னு அவன் சொல்ல மார்க் ஒரு மாதிரி அவனை பார்க்குறான். ஆனால் இருந்தாலும் சம்டைம்ஸ் எனக்கு நான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா மிஸ் நுவான் என்னை வந்து மற்றவங்கக்கிட்ட ரொம்ப ஸ்பெஷலாக நடத்துவாங்க, என்னை மட்டும் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணிக்குவாங்க அப்படின்ட்டு. அங்கே பக்கத்தில் ஒரு சின்ன ட்ராயிங் இருக்குது, அதை எடுத்து பார்க்குறான். அதில் மிஸ் நுவானும் கூட ஒரு சில குழந்தைங்கள் இருக்காங்க. அதில் கீழே என்னமோ எழுதியிருக்கு. அது என்னன்னா, எனக்கு என்னோட உண்மையான பேரண்ட்ஸ் யாருன்னு தெரியாது. ஆனால் இருந்தாலும் மிஸ் நுவான் எனக்கு ஒரு பேரண்ட் மாதிரி தான் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. சொல்லப்போனால் மற்றவங்களோட என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க. ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்றதால அவங்க எனக்கு எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்குறாங்க போல் அப்படின்னு அதில் எழுதி வச்சுருக்கான். அப்போ அங்கே ஒரு குட்டி பையன் வந்து, தாங்கலாம் உங்களை பிளான் படி பண்ண சொன்னான், என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு அந்த பையன் கேட்க, நான் பிளான் என்னன்னு வெளியில் சொல்லிட்டேன், அது எப்படி சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு, வா வா சீக்கிரம் வா மிஸ் நுவான் வந்துட்டாங்க அப்படின்னு அவன் மார்க்கை கூட்டிகிட்டு அங்கேருந்து வெளியில் வரான். ஃப்ரிட்ஜில் கேக் ரெடியாக வச்சுருக்கான். அந்த கேக்கை கையில் எடுத்துட்டு, இரு நான் இந்த கேண்டில் லைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அங்கே பாரு மிஸ் நுவான் வராங்க அப்படின்னு மார்க் சொல்ல, அச்சுச்சோ இரு நான் இங்கே ஒளிஞ்சுக்கிறேன், நீ போய் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட பேசு அப்படின்னு மார்க்கை மட்டும் வெளியில் அனுப்பி வைக்கிறான். மார்க் வெளியில் வர மிஸ் நுவான் இவனை பார்த்ததுமே, மார்க் நீங்களா, நீங்கள் வரீங்கன்னு சொல்லியிருந்தா நான் உங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு ஏற்கனவே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பேன்ல. ஆமாம் நீங்கள் டாங் கிட்ட எல்லாம் பேசிட்டீங்களா? இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இதை உள்ள இருந்து டாங் கேட்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷம் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னுட்டு அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறான் மார்க்கு. ஆனால் அந்த மிஸ் நுவான் விடுற மாதிரி இல்லை. இனிமேல் எனக்கு பிரச்சனை கிடையாது, நீங்கள் அவனை பத்திரமா பார்த்துக்குவீங்க. இத்தனை நாள் நான் டாங்கை எவ்வளவோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டேன். நீங்கள் கொடுத்த அந்த ஸ்பான்சர் மணி எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சு அப்படின்னு அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். உள்ளே இருந்தால் டாங் இதெல்லாம் கேட்டுடுறான். அவன் வெளியில் வந்துட்டு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இத்தனை நாளாக மார்க்கை நல்லா தான் பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்ல, மிஸ் நுவான் பக்கத்தில் வந்து இவன் கையை பிடிக்க போகிறாங்க. ஆனால் அவன் கையை தட்டி விட்டுறான். இத்தனை நாள் உங்களுக்கு இந்த வேம்பயர் விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கல, ஆனால் நீங்கள் என்கிட்டேருந்து மறைச்சிட்டீங்க. ஏன் என்கிட்ட சொல்லலை நீங்கள் இதெல்லாம்? நீங்கள் இத்தனை நாள் என்னை அப்படி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? இவங்க காசு கொடுத்து உங்களை ஹையர் பண்ணியிருந்தாங்க, அதனால தான் நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டீங்கல்ல. சொல்லுங்கள் அவன் உங்களுக்கு எவ்வளோ பே பண்ணா அப்படின்னு சொல்ல,
தாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தாங்க அப்படின்னு மிஸ் நுவான் இவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவன் கடுப்பாயிட்டு, எவ்வளோன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எல்லாம் ரீபே பண்ணிடுறேன் அப்படின்னு கோமா சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ தாங்கில் அங்கே ஓடி வந்து, டே ஒரு நிமிஷம் இருடா அப்படின்னு சொல்ல, நீ அவங்கள ஒருத்தன் தானே, இத்தனை நாள் உனக்கு எல்லாம் தெரியும்ல அப்படின்னு கேட்க, எனக்கு என்னடா தெரியும், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் பத்திரமா பார்த்துக்கணும் அவ்வளோதான், நீ ஸ்பெஷலான ஆள் அப்படின்னு சொல்ல, எனக்கு இதெல்லாம் ரொம்ப டெரிபிளாக இருக்குடா, எனக்கு சுத்தமாக இது பிடிக்கவே இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு டாங்க்லா சொல்கிறான், ஏன்டா இப்படி பேசுகிறேன், எல்லாரும் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல, நீ ஒன்றும் என்னை நல்லா பார்த்துக்கிற மாதிரி நடிக்க வேண்டாம், உனக்கு என்னை பிடிச்ச மாதிரி நடிக்க வேண்டாம், எனக்கு இந்த இடமும் பிடிக்கல, இந்த ஆர்ஃபனேஜும் பிடிக்கல அப்படின்னு சொல்ல, ஏன்டா இத்தனை நாள் எல்லாரும் உன்னை ஸ்பெஷலாக பார்த்துக்கிறாங்க, அதை நினச்சி உனக்கு சந்தோஷமா இல்லையா அப்படின்னு கேட்கும். அப்படின்னா நான் ஸ்பெஷலாக இருக்கிறதால தான் நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருக்க ஒத்துக்கிட்டியா, என்னால் தானே உனக்கு பேங்காக்ல ஸ்காலர்ஷிப் கிடச்சிச்சு, அதனால தான் நீ என் ஃப்ரெண்டாக இருக்கியா அப்படின்னு கேட்கும். டாங்க்லாம் கடுப்பாயிடுறான். அப்படின்னா அவன் மைண்டில் இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கா, போடா அப்படின்னுட்டு கடுப்பாயிட்டு டாங்க்லாம் கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுறான். அடுத்த சீனில் டாங் தனியாக உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அங்கே மார்க் வந்து அவன் பக்கத்தில் உட்காடுறான். உனக்கு இப்போ என்னெல்லாம் தெரியணுமோ என்கிட்ட கேளு, எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல நான் ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். அப்போ டாங் ஒரு மாதிரி, நானாக இருக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஏன்னா எனக்காக எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, எத்தனை பேர் என்னை பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, நாங்கள் பண்ணுறதெல்லாம் அவனோட சேஃப்டிக்காகத்தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதெல்லாம் என்னோட சேஃப்டிக்காகத்தான், இதில் வேறு எதுவும் ரீசன் இல்லைல்ல, இல்லை அதுவும் எங்கிட்ட ஏதாச்சும் மறைச்சி வச்சுருக்கீங்களா? அதுக்கு மார்க் சொல்கிறான், உன்னை பார்த்துக்கிறதுக்காக நாங்கள் ஆர்ஃபனேஜ்க்கு பணம் கொடுத்தது உண்மைதான், ஆனால் மிஸ் நுவான் உனக்காக மட்டும் அந்த பணத்தை யூஸ் பண்ணலையே, அதை வச்சு மற்ற எல்லா கிட்ஸையும் தானே பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த காசு இல்லாமல் இருந்திருந்தா மிஸ் நுவான் உண்மையாலுமே என்னை இந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிட்ட மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்களான்னு டாங் கேட்குறான். அவங்களுக்கு நீங்கள்லாம் யாருன்னு தெரிஞ்சிருக்கு, எனக்கு என்ன ஆகுன்னு தெரிஞ்சிருக்குது, ஆனால் எனக்கு மட்டும்தான் எதுவுமே தெரியல, இத்தனை நாள் எல்லாரும் சேர்ந்து என்ன தான் ஃபூல் ஆக்கியிருக்கீங்க அப்படின்னுட்டு கோவமாக அங்கேருந்து எந்திரிச்சு போக போகிறான். ஆனால் நாங்கள் பண்ண எல்லாமே உன்னை காப்பாற்றுறதுக்காக தானே, உனக்காக தானே அப்படின்னு அவன் கையை பிடிச்சி கேட்குறான். அப்போ மார்க்குக்கு ஒரு பழைய ஞாபகம் வருது. அவங்க அப்பா மரண படுக்கையில் படுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ கடைசியாக நான் அவன் முகத்தை ஒருத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல மார்க்கு பக்கத்தில் வந்து அவங்க அப்பாவுடைய கையை பிடிக்கிறான். அப்போ அவங்க அப்பா அவன் கையை பிடிச்சிட்டு ஐம் சாரி அப்படின்னு அழுகுறாரு. அப்படியே அழுதுகிட்டே அவர் இறந்து போயிடுறாரு. மார்க்கு அவங்க அப்பாவுடைய 2 கையும் சேர்த்து வைக்கிறான். அப்போ நான் எப்போ இருந்து நான் மனுஷனாக இல்லாமல் ஆனனும், அதாவது எப்போ இருந்து நான் வேம்பயர் ஆனனும், அப்போ இருந்து எனக்கு ஃபீலிங்ஸே இல்லாமல் போயிடுச்சு, எனக்கு டயர்ட் ஆகாது, தூக்கம் வராது, பசிக்காது, ஸோ எனக்கு எப்பயுமே எதுலேயுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. இதே மாதிரி 100 வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் எவ்வளோ கடுப்பாக இருக்கும். ஆனால் இத்தனை நாள் நான் வாழ்ந்ததுக்கான காரணம் தாங்கோடைய பிளட்டு தானே அப்படின்னு அவனுக்கு தோணுது. இதெல்லாம் தாங்க அவன் பக்கத்தில் வந்து அந்த கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு தோணுது. அப்போ மார்க்கு டாங் கிட்ட சொல்கிறான், ஐம் சாரி டாங், ஆனால் உன்னால் இப்போ எப்படி ஃபீல் பண்ண முடியுதுன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியுது, என்னால் உன்னை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். ஒன்னால் எப்படி என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு டாங் கேட்க, உன்னோட இந்த லோன்லினஸ்ஸு, இந்த ஃபீலிங்ஸு, இந்த உலகத்தில் எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையை தனித்தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நம்ம மட்டும் இந்த எல்லாரோட தனிமையாக இருக்கிற மாதிரி அந்த ஃபீலிங், அதெல்லாம் கண்டிப்பாக என்னாலையும் புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்கிறான் மார்க். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல டாங்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இனிமேல் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம், நான் இனிமேல் இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியவும் வேண்டாம், இதுக்கு மேலே எனக்கு எந்த ரகசியமும் வேணாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு மார்க்கு சரி இனிமேல் நீ ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழுன்னு சொல்கிறான். அடுத்த சீனே டாங்கு அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மார்க்கோட வீட்டை விட்டு கிளம்ப போகிறான். போகிறதுக்கு முன்னாடி நீ ஷியோர் தானே, உண்மையாலுமே என்னை இங்கேருந்து அனுப்புறதால உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்க மார்க் அவனோட கிட்டார் எடுத்து கையில் கொடுத்து இதை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்கிறான். டாங் கழுத்தில் ஒரு நெக்லஸ் இல்லை, ஒரு பெண்டன் போட்ட செயின் இருக்குல்ல, அதை எடுத்து காமிக்கிறான். இது உன்னோட தானே, நீ தான் எனக்கு கொடுத்த அப்படின்னுட்டு அதை பார்த்து நான் சின்ன வயசுலேருந்து நினைப்பேன், இது வந்து எனக்கு ஒரு ஏஞ்சல் கொடுத்ததாம், அந்த ஏஞ்சல் என்னை எப்பயுமே பாதுகாக்கிற மாதிரி நினச்சி பார்ப்பேன், ஏன்னா இது எப்பயுமே என்னை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னுட்டு அதை எடுத்து அவன்கிட்ட கொடுக்க போகிறான். ஆனால் இத்தனை நாள் இது ஒரு வேம்பயர் உன்னோடது எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்ல சாரி நான் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு மார்க்கு கிண்டலாக சொல்கிறான். அவன் அந்த செயினை கட்டி அவங்ககிட்ட கொடுக்குறேன், இல்லை இது இனிமேல் உன்னோடது தான் அப்படின்னு திரும்ப அவன் டாங் கிட்டேயே கொடுத்துட்றான். டாங் அங்கேருந்து கிளம்பிடுறான். அவன் போகிறதையே மார்க் பார்த்துக்கிட்டு நிற்கிறான். அப்போ மார்க்குக்கு இத்தனை நாள் அவங்க 2 பேரும் இருந்த அந்த ஒரு சில சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வருது. டாங்கு அவனுடைய காலேஜ் ஹாஸ்டலுக்கே போகிறான். போய் கதவை தட்ட டாங்க்ல வெளியில் வந்து இவனை ஒரு மாதிரி பார்க்குறான். என்னடா இப்போ உனக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க, உன்னோட விஐபி ஃப்ரெண்டை நீ இனிமேல் பார்த்துக்க மாட்டியே அப்படின்னு கிண்டலாக கேட்க 2 பேரும் எப்படியோ மறுபடியும் சேர்ந்துடுறாங்க போல். டாங் குளிச்சுட்டு வரான். அப்போ அவன் சொல்கிறான்,
டாங் கிளாஸ் சொல்கிறான், நீ மிஸ் நுவான் மேலே இந்த அளவுக்கு கோவப்படக்கூடாது. ஏன்னா அட்லீஸ்ட் அவங்க இத்தனை நாளாக நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்ல, மார்க் அதுக்கு எதுவும் சொல்ல மாட்டான். அப்புறம் இந்த ஸ்காலர்ஷிப் நான் வேணான்னு சொல்ல போகிறேன்னு டாங்க்லா சொல்கிறான். ஏன்னா டாங்கால தானே டாங்க்லாக்கு இங்கே படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வேண்டாம், இதுக்கான காசு எல்லாத்தையுமே நானே வேலைக்கு போய் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்ல, டே அதெல்லாம் வேணாண்டாம், எனக்கு இன்னும் உன் மேலே கோபம் கிடையாது. ஸோ இது ரொம்ப நிறையா காசு, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, நான் ஸ்டூடெண்ட் லோன் எடுத்து இதெல்லாம் அடைச்சிடுவேன், கூடவே எனக்கு ஒர்க்கும் இருக்குது, என்னோடய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நானே பார்த்துக்குவேன், அது மட்டும் இல்லை இனிமேல் நீ வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு அவன் தாங்க பார்த்து சொல்ல, வேலை பொறுத்த வரைக்கும் நானும் இனிமேல் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல, ஏன்னா இத்தனை நாள் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதெல்லாம் போய் தானே, நான் தான் நல்லா இருக்கேனே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், நீ எப்போ ரெடி ஆகுறியோ அப்போ சொல்லு, அப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரிடா, இப்போ நீ தானே என்னோட ஒரே ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட என்னோட ஒரே ஒரு ஃபேமிலி நீ தான் அப்படின்னு அவன் சொல்ல, தாங்களாக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நீ என்னை ரெஸ்பெக்ட் பண்ணுறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ஆனால் நான் உன்னோட வயசில் பெரியவன் தெரியுமா, ஸோ இனிமேல் நீ என்கிட்ட மரியாதையாக பேசணும் அப்படின்னு சொல்ல, மரியாதையா, அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா, நீ ஒன்றும் அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற அளவு பெரிய ஆளெல்லாம் கிடையாது அப்படின்னு கிண்டலாக சொல்ல, சரி உன்னுடைய ரிசர்ச் ஃப்ரெண்டு அவ எங்க என்ன ஆனா அப்படின்னு கேட்க, தாங்கு மார்க்கை பற்றி யோசிக்கிறான். அன்னைக்கு நைட்டு தாங் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அவனுக்கு தூக்கத்துலேருந்து முழிப்பு வருது. அவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவன் கால் கிட்ட மார்க் நின்றுக்கிட்டு இருக்கான். தூக்கத்துலேருந்து டாங் எந்திரிச்சு உட்கார, மார்க் வந்து இவன் பக்கத்தில் உட்காரான். மார்க் இவனையே பார்க்க, டாங்க அவனையே பார்க்குறான். மார்க் பக்கத்தில் வர, டாங்க அவன் பக்கத்தில் வரான். ரெண்டு பேரும் பக்கத்தில் வந்து கிஸ் பண்ணுறாங்க. அப்போ திடீர்னு தூக்கத்துலேருந்து டாங் எந்திரிச்சிடுறான். இதெல்லாம் அவனுடைய கனவு தான் போல. என்னடா இப்படி ஒரு கனவா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற தாங்க்லாவை பார்க்குறான். தாங்க்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்புறம் அவன் கிளம்பி கிளாஸுக்கு போகிறான். இன்றைக்கி தான் அவன் கிளாஸுக்கு போகிறதே நம்ம பார்க்குறோம். போய் நடுவில் ஒரு சீட்டில் உட்காந்துடுறான். அவனுக்கு இன்னும் காலேஜில் எதுவும் ஃப்ரெண்ட்ஸ் அமையலை போல். இவனும் டாங்க்லாம் வேறு டிபார்ட்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ப்ரொஃபஸர் இவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை கொடுக்குறாரு. ஸோ எல்லாரையும் 3 பேராக டீமாக பிரிஞ்சுக்க சொல்கிறாரு. இவன் தான் தனியாக உட்காந்துருக்கான்ல, நம்ம யார் கூட டீம் அப் பண்ணுறது அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறான். அப்போ பின்னாடி அவனுக்கு என்னமோ ஸ்ட்ரேஞ்சாக பட, பின்னாடி திரும்பி பார்த்தா மார்க் அங்கே யூனிஃபார்ம் போட்டு உட்காந்துருக்கான். மார்க் நீயா, நீ எப்படி இங்கே வந்து அப்படின்னு கேட்க, ஹாய், நீ என்னுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு மார்க் இவங்ககிட்ட கேட்குறான். மார்க்கை ஸ்கூல் யூனிஃபார்மில் சாரி காலேஜ் யூனிஃபார்மில் ஸ்டூடெண்ட்டாக பார்க்குறது தான் கொஞ்சம் ஆடாக இருக்குது. அடுத்து என்ன எடுக்க போகுது தெரியல. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்கள் எல்லாருக்கும் இந்த சீரிஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பேப்ஸ், பை.